இன்றைக்கும் கூட கர்த்தரோடு பேசுவார். சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தரோடு பேசுவார். அல்லேலூயா. மரணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி. நல்லா சொல்லுங்க, மரணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரலோகம். நல்லா புரிஞ்சுக்கங்க. மரணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இம்மை, ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மறுமை. இதில் ரொம்ப பிடிச்சது எது? மனசாட்சிக்கு பயந்து சொல்லுங்க, இதில் ரொம்ப பிடிச்சது எதுன்னு? ஜம்மனம்மா, ரெண்டுல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இம்மையா மறுமையா? மறுமை. ரொம்ப பிடிச்சிருந்தா, ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றது நமக்கு வெளியரங்கமா தெரியும். புரியுதா இல்லைங்களா? ரொம்ப பிடிச்சவங்களோட நேரம் எடுத்து பேசுவாங்க, தூரம் பார்க்காம போய் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. பிடிச்ச காரியத்துக்காக விரும்பி அதை அடைய என்ன செய்வாங்க, முயற்சி செய்வாங்க. ஆனால் உண்மையை கேட்குறேன், எனக்கு பரலோகம் மறுமை அந்த மகிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உதடுகள் சொன்னாலும் உள்ளத்துக்கும் அதுக்கும் இடைப்பட்ட தூரம் ரொம்ப தூரம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அப்படி ஒத்து கவனிச்சு பார்த்தா நமக்கு எதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு? சும்மா பச்சையா சொல்லுவோமே, வேற நிறங்கள்லாம் வேணாம், பசுமையா சொல்லுவோம். நமக்கு எது பிடிச்சிருக்குது? எம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். இங்கு நமக்கு எல்லாம் தேவை. அசையும் சொத்துக்கள் தேவை, அசையாது. இது ரெண்டுமே நீங்க அசைகிற வரைக்கும் தான். நல்லா புரிஞ்சுங்க, இது ரெண்டுமே நீங்க அசைகிற வரைக்கும் தான். நமக்கு எல்லாம் தேவை, எல்லாம் தேவை. ஆனா தேவையானது ஒன்று. இயேசு சொல்கிறார், தேவையானது ஒன்று. அது யாரு? தேவன். அல்லேலூயா. தேவன் தேவையான ஒன்று நமக்கு. ஆனா நம்ம அனித்தியமான ஒன்று, இம்மைக்குரிய ஒன்று, இது ஒரு பெரிய தேவையே இல்லை. நல்லா கவனிச்சிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தேவைன்னு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தேவைகள் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எங்க குடி இருப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் இப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு காரியத்தை இம்மைக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, தேவைன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அன்று சொல்றாரு, தேவையானது ஒன்றே, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும்போது நீங்க தேவைன்னு நினைக்கிற எதுக்கும் நீங்க ஓடி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையும் கிருபையும் நானே உன்னை தொடரும்படி உனக்கு பின்னால் அனுப்புவேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பிசாசு மிகப்பெரிய தந்திரவாதி. எது தேவையில்லையோ அதை தேவையா நம்மளை நினைக்க வச்சு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி அந்த தேவையை அதிகப்படுத்தி தேவைக்கு பின்னால உங்களை ஓட வைக்க முயற்சி பண்றான். எதுக்கு பின்னால? தேவைக்கு பின்னால ஓட வைக்கிறான். அதை கவனிச்சிங்க. தேவைக்கு பின்னால நீங்க ஓட ஓட தேவனை தேடுகிற மனசு ஸ்டாப் ஆயிடும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற எண்ணங்கள் என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். இம்மைக்குரிய காரியத்தை மட்டுமே நீங்கள் நினைத்து இதுதான் நிலையானது என்று சொல்லி உங்களை நம்ப வைத்து கழுத்து இருக்கக்கூடிய ஒரு வேலையை பிசாசு என்ன செய்வான். அல்லேலூயா. அதனால உண்மையை சொல்ல போனா தேவையானது ஒன்றே, அது தேவன். அல்லேலூயா. நீங்க வாசிக்கப்பட்டதானே அந்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ரோமர் 10வது அதிகாரம். சில வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிக்க போறோம். ரோமர் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று என் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறதும் அன்றி. உங்க உள்ளத்துல நீங்க சொல்லக்கூடாத ஒரு காரியம் சொல்றது பாருங்களேன். விசுவாசத்துக்கு மாறா நீங்க எதையும் என்ன செய்யக்கூடாது, உள்ளத்துல சொல்லக்கூடாது, நினைக்க கூட கூடாது. விசுவாசம்
ஒருவரும் ஏறி போக முடியாத உயரத்துக்கு போகும், ஒருவரும் இறங்கி போக முடியாத ஆழத்துக்கு போகும். நல்லா புரிஞ்சுங்க. அப்படியானால் விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? யாராவது சொல்ல முடியுமா? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்பது ஒரு பர்சன், ஒரு நபரா, அல்லது விசுவாசம் என்பது அது ஒரு விதமான நம்பிக்கையின் மனமா? அல்ல சொல்லுங்க, அது நபரா அல்லது அது ஒரு நம்பிக்கையின் மனமா? நம்பிக்கையின் மனம். இப்படித்தான் நம்ம காலமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? நான் இப்போ கொஞ்ச நாட்களாக விசுவாசம் என்பது என்ன என்று சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாசிங்களேன். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். எந்த வார்த்தை என்ன கவனிங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை என்பது யாரு? இப்ப சொல்லுங்க. வார்த்தை என்பது எழுத்துக்கள் சார்ந்த ஒரு வாக்கியமா, அல்லது எழுத்துக்கள் சார்ந்ததான ஒரு வார்த்தையா, அல்லது அது பர்சனா, அது ஒரு நபரா? சொல்லுங்க. அது ஒரு நபர். இப்ப புரியுதா உங்களுக்கு? வார்த்தை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மாம்சமாகி அது இயேசுவாக வந்தது. அந்த வார்த்தையும் தேவனும் வேறு வேற அல்ல, அது தேவன் இடத்துல இருந்தது, அதுதான் தேவனாய் இருந்தது. நல்லா புரியுதா உங்களுக்கு? அது எங்க இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது, அதுதான் தேவனாய் இருந்தது. அப்படியானால் அது வார்த்தை எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஒரு நபர் சம்பந்தப்பட்டது. அதுதான் படைத்த தேவன். அந்த வார்த்தை தான் படைத்த தேவன். எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிறது, காணக்கூடாதவைகள் அனைத்தையும் படைத்தது அந்த வார்த்தை தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ வார்த்தை என்பது ஒரு நபர்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இப்ப 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கவனிங்க, விசுவாசம் எங்க இருந்து வருதா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா? இந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்ததுதான் விசுவாசம். இன்னொரு வசனத்தை கூட நீங்க அப்படியே ரோமர் 10வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு இல்ல, 8வது வசனத்துடைய கடைசி பகுதி. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அப்ப விசுவாசமும் வார்த்தையும் வேற வேற இல்ல. வார்த்தையிலிருந்து வந்தவர் தான் இயேசு, வார்த்தையிலிருந்து வந்தது தான் விசுவாசம். போல் 2 சொல்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் சொல்றாரு. இன்னொன்னு என்ன செய்யறாரு? நாங்களோ என்ன சொல்றாரு? வாசிங்க. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. நல்லா கவனிங்க, 2 காரியம் சொல்ற. நான் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, அதுதான் நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்து. அல்ல, புரியுதா உங்களுக்கு? இப்ப வார்த்தை என்பது அது வெறும் வார்த்தை அல்ல, அதுதான் கிறிஸ்து. விசுவாசம் என்பது அது வெறும் மனதின் நம்பிக்கை அல்ல, அதுதான் கிறிஸ்து. அதை புரிஞ்சுக்க. வார்த்தையிலிருந்து வெளிப்பட்ட கிறிஸ்து, வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற விசுவாசம், 2 எதுதான்? 2ம் கிறிஸ்து தான். அப்படியானால் விசுவாசம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி அது வார்த்தை அல்ல, அதுதான் நம்முடைய ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்து எங்களுக்கு எப்ப ஜீவன் ஆகிறாரு? அதை நாங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுக்கு ஜீவன் ஆகிறார். அப்படியானால் விசுவாசம் தான் கிறிஸ்து, விசுவாசம் தான் ஜீவன். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிச்சு பாருங்க. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படியானால் விசுவாசத்துக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. நீ விசுவாசித்தா தேவனை காண்பாய், இல்லைன்னா தேவனுடைய
மகிமையை காண்பாய். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க, யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் Thank you Lord. 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்ல கவனிங்க, விசுவாசம்தான் தேவனை காண்பிக்கிறது, விசுவாசம்தான் கிறிஸ்துவை காண்பிக்கிறது, விசுவாசம்தான் ஜீவனை காண்பிக்கிறது, விசுவாசம்தான் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. அந்த விசுவாசம்தான் இயேசுவா சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்ல, பிதாவின் மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படியானால் அந்த விசுவாசம் யாரு? அந்த ஒரே பேரான குமாரன். இதைத்தான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். வாசிங்க யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். அப்படியானா குமாரனையும் விசுவாசத்தையும் நீங்க கரெக்டா என்ன செய்யுங்க, நல்லா கவனிங்க. விசுவாசம் என்பது நீங்கள் இதுவரை நினைத்து கொண்டிருக்கிறது போல அது மனதின் நம்பிக்கையின் எண்ணம் அல்ல, அதுதான் கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்ப நம்முடைய ஜீவன் இப்பொழுது எங்க இருக்கு? வசனத்தின்படி பாருங்க, 3வது வசனத்தின்படி நம்முடைய ஜீவன் இப்ப எங்க இருக்கு? எல்லாரும் படிங்க, பைபிள் எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, இப்ப எங்க இருக்கு உங்க ஜீவன்? இப்ப உங்க ஜீவன் எங்க இருக்கு? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க ஜீவன் அல்லோ என்ன கவனிங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்கள் ஜீவன் அங்கே இருக்கிறது. அப்ப அதுதான் விசுவாசம். எது விசுவாசம்? உங்க ஜீவன் அங்க இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். அங்க இருக்கிற ஜீவன் யாரு? கிறிஸ்து. அவருக்குள்ள மறைந்து இருக்கிற நீங்கள். அப்ப எங்க இருக்கிற நீங்க? நீங்கள் யார்? நான் யார் என்ற ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. நான் இங்கே இருக்கிறேன், என் ஜீவன் அங்கே இருக்கு. அப்படியானால் உண்மையில் சொல்ல போனால் இங்கே நமக்கு இருக்கிறது ஜீவன் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஜீவனோட சுவாசம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஜீவன் அல்ல, இது என்னது? சுவாசம். என்ன கவனிங்க, இது சுவாசம். என் ஜீவன் அங்கே இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது என்னது? விசுவாசம். இது சுவாசம். எல்லாம் சொல்லுங்க, இது சுவாசம். கிறிஸ்துக்குள்ள மறைந்திருக்கிறது என்னுடைய ஜீவன் சொல்லி அதை நான் நிச்சயித்துக் கொள்ளும் போது அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. உண்மையை சொல்ல போனா நம்ம சுவாசத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, விசுவாசத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க. ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க. என்ன எது பிசாசு நம்ப பண்றான், இதுதான் முக்கியம், இதுதான் நித்தியம், இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ப பண்றான் பார்த்தீங்களா? அவன் போலியா நம்ப பண்ணக்கூடிய எல்லாமே அனித்தியமானது. நல்லா கவனிச்சிங்க, அவன் போலியா நம்ப வைக்கிற எல்லாமே தேவைன்னு சொல்லி அவன் உங்களுக்கு காண்பிக்கிற எல்லாமே ஒரு பெரிய தேவையே அல்ல. ஜீவன் சொல்லி அவங்களுக்கு காண்பிக்கிறதான இது ஜீவனே அல்ல, இது வெறும். என்னங்க தப்பா ஏதாவது பேசிட்டேனா? ஏன் அப்படி உம்மன்னு இருக்கிறீங்க? நான் ராஜ்குமார், இது சுவாசமா ஜீவனா? இது சுவாசம். இந்த சுவாசத்தை தான் நம்ம பெருசா என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டில் சரி தேவனை உண்மையா நேசிச்ச யாரும்
தங்கள் சுவாசத்தை அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு நேசித்தார்கள். அல்லேலூயா. இரத்த சாட்சியாய் மறிக்கிற அளவுக்கு இந்த சுவாசத்திற்காக அல்ல, நான் ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திற்காக என் ஜீவனை கொடுக்கவும் நான் எப்படி இருக்கிறேன்? பானபலியாய் வார்க்கப்பட்டு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுதான் விசுவாசம். விசுவாசத்திற்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்குமானால், ஜீவன் அங்கே இருக்கிறது, ஜீவியம் இங்கே இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தின் பயணம் எதை நோக்கி இருக்கணும்? விசுவாசத்தை நோக்கிய ஒன்றாக இருக்கணும். உங்க ஜீவியத்தினுடைய பயணம் எதை நோக்கி இருக்கு? யோசிச்சு பாருங்க, எதை நோக்கி இருக்கு? இங்க நான் எப்படி ஆகணும்? இங்க எனக்கு வசதி வேணும், இங்க எனக்கு வாய்ப்பு வேணும், இங்க நான் மேலே வரணும். இதெல்லாம் நல்லது, நல்ல விஷயங்கள், ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் இம்மையிலேயே 100 நான் அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை. அதே சமயத்தில் இம்மையில 100 இல்ல 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் ஆண்டவரோட பெருசா ஒருபோதும் அது நமக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியவே கூடாது. அல்லேலூயா. எப்ப கூப்பிட்டாலும் இந்த சுவாசத்தை நிறுத்தும் போது அந்த விசுவாசத்துக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? வந்துருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், எது முக்கியமான தேவை? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க சரீரத்துக்காக ஜீவனுக்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. உங்களுடைய உலக பிரகாரமான இம்மைக்கான தேவைகளுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. தேவனுக்காக கவலைப்படுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லி கவலைப்படுங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய நீதியை தேடுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் அதை முதல் இடத்துல என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா இவைகளெல்லாம் கூட எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் சென்னையில் அந்த நாட்கள்லாம் வந்து காய்கறி மார்க்கெட்டுங்கெல்லாம் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கும்போது கூட இல்லை மகி, அந்த கூட இல்லை, காய்கறி வாங்கும்போது இப்போ மீன் வாங்குறோம்னு வச்சுங்களேன், மீன் வாங்கின பிற்பாடு ஒரு 2 மீன் எடுத்து என்ன செய்வாங்க? போடுவாங்க. காய்கறி வாங்கின பிற்பாடு ஒரு 2 தக்காளி, 2 கத்திரிக்காய் எடுத்து போடுவாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? கூட கொடுக்கப்படும். சென்னையில் கொசுறு, என்ன பாட்டி கொசுறு போட மாட்டேன், கொசுரா அப்படின்னு டக்குன்னு அள்ளி என்ன செய்வாங்க? போடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு அது எப்படி காசு கொடுத்து வந்துச்சா? சும்மா வந்துச்சா? சும்மா. இதெல்லாம் சும்மா. நல்லா சொல்றேனே, நீங்க உலகத்துல எது பெருசா நினைச்சிருக்கீங்களே, வீடு வாசல் வேலை வாய்ப்பு வருமானம் வசதி, இதெல்லாம் சும்மா. நல்லா சொல்லுங்க, இதெல்லாம் சும்மா. சும்மா நிற்கிறவர்கள திராட்சை தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து அவர் வார்த்தையை கேட்டதுனால கடினமா உழைச்சனை விட அதிக கூலி யாருக்கு கொடுத்தார்? அல்லேலூயா. இருக்கா இல்லையா? புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். இந்த உலக வாழ்க்கையில நீங்க இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்களை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. எப்ப இந்த விசுவாசத்துக்கு நேரா கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரோ அப்ப நீங்க இந்த சுவாசத்துக்காக வாழ்கிறத அற்பமா துச்சமா நீங்க என்ன செய்யணும்? நினைக்கணும். இது ஜீவன் அல்ல, இது ஜீவ சுவாசம். அப்படியானால் ஜீவாத்மா ஆனான். எப்ப ஜீவாத்மா? இந்த சுவாசம் நிற்கும் போது மனுஷன் ஜீவாத்மாவாக கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற அந்த ஜீவன் வெளிப்படுகிற நாள். இன்னும் ஒரு நுட்பமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். கொலோசியர் 3:1 பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். இப்ப எனக்கு கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். நிறைய மறைவான சத்தியங்களை பிசாசு இன்னும் நம்ம கண்களுக்கு புலப்படாதபடிக்கு ரொம்ப அடர்த்தியான இருளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறான். சிலுவையில் இயேசு அறையப்பட்டாரா? நீங்க அறையப்பட்டீங்களா? சொல்லுங்க. சிலுவையில் இயேசு அறையப்பட்டாரா? நீங்க அறையப்பட்டீங்களா? இயேசு அறையப்பட்டார் இல்லையா? சரி, உண்மை அது கிடையாது. நல்ல கவனிங்க. சிலுவையிலே கடைசி பிறக்க போகிற மனுஷரையும் சேர்த்து தனக்குள்ள வைத்துதான் கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார். இதுதான் விசுவாசம். நான் என்ன பண்ணிட்டேன்? ஆல்ரெடி சிலுவையில அறையப்பட்டுட்டேன். அவரோடு நான் உயிரோடு கூட எழுப்பப்பட்டுட்டேன்.
இப்ப அவர் இருக்கிற இடத்துல அவர் கூட தான் நான் இருக்கிறேன், அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன். இதுதாங்க உண்மையான விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? இத பவுல் அழகா சொல்றாரு. தசம பாகமும் வாங்குவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு லேவி கோத்திரம். இந்த லேவி ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்த பொழுது எங்க இருந்தானா? ஆபிரகாமுக்கு உள்ளவனுடைய அறையில் இருந்தானா. அப்ப எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, தசமபாகம் வாங்க வேண்டிய லேவி தசமபாகம் கொடுத்தான். அப்ப எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான்ல. இந்த ஒரு விசுவாசத்தோடு அப்படியே இதை பாருங்க. சிலுவையில் அறையப்பட வேண்டிய நீங்க சிலுவையில் அறையப்படலைன்னு பிசாசு உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறான். நான் சிலுவையில் அறையப்படலை அப்படி இல்லை. உண்மை அது இல்லை. சிலுவையில் அறையப்பட வேண்டியது யாரு தான்? நீங்க தான். அதனால தான் உங்களெல்லாம் சேர்த்து இழுத்து உள்ள வச்சு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். நீங்கள் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டீர்கள். நீங்கள் அவருடனே கூட உயிரோடு எழுப்பப்பட்டீர்கள். நீங்கள் அவருடனே கூட உன்னதங்களிலே அங்கே இருக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் அவருக்குள்ளே மறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தினால சில காரியங்களை உங்களால பாக்கியம் உள்ளவைகளாய் பார்க்க முடியும், மகிமையானதாக பார்க்க முடியும், அருமையானதாக பார்க்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பாக்கியமானவைகளாய் பார்க்க வேண்டிய உங்களுக்கு பயங்கரமானதா அது தெரியும், அருமையானதா பார்க்க வேண்டிய சிலது உங்களுக்கு கொடுமையானதா தெரியும். வாசிச்சு பார்ப்போமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். வாசிங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. போதும். எனக்கு கவனிங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல். எது முதல்? அப்ப சொல்றாரு பார்த்தீங்களா? யோவான் பத்ம தீவுல அந்த தரிசனத்துல சொல்றாரு பார்த்தீங்களா? சொல்லும் போதே சொல்றாரு, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. எழுதப்பட்டது யாரால? யோவானால. சொல்லப்பட்டது யாரால? தேவனால. நல்லா புரிஞ்சுங்க. இது வெறும் சத்தம் இல்ல, பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய சத்தம். மனித சத்தம் நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறும். ஏனென்றால் இவன் சுவாசத்தை சார்ந்து வாழ்கிறவன். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன். தேவன் நீங்க நம்பி இருக்கிற அந்த விசுவாசம். இப்ப அந்த விசுவாசம் சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவன பாக்கியவான்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்ப்பா, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். இந்த சுவாசத்துல நீ வாழ்கிற பொழுதே கர்த்தரோடு வாழ்கிற அனுபவம் தான் விசுவாசத்தோடு வாழ்கிற அனுபவம். நான் சொன்னேன், விசுவாசம்ன்றது ஒரு நபர், அது தேவன், அது கிறிஸ்து, அது ஜீவன், அதுதான் இயேசு. அப்ப இயேசுவோடு வாழ்கிற ஒரு அனுபவம் தான் விசுவாச வாழ்க்கை. நான் இந்த சுவாசத்துல இருக்கும்போது இயேசுவோடு நடக்கிற, இயேசுவோடு வாழ்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருந்துச்சுன்னா, நான் சாகும் போது என்னுடைய சாவு பயங்கரமானதா பாக்கியமானதா? அல்ல சொல்லுங்களேன். சாவு பற்றி பேசினாலே அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. எங்கள் மாமா அடிக்கடி சொல்லுவார், அப்படியே உம்முன்னு உட்காந்து தான், என்னடா செத்தவன் கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கேன்னு கேட்பார். இப்போ கொஞ்சம் கம்பீரமாக நீங்கள் என்ன செய்ய இருங்க. இப்போ நான் பாக்கியமானதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். எதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? ஆனால் அது எப்படி தெரியுது? எல்லாருக்கும் பயங்கரமானதா தெரியுது. அல்லேலூயா. இதுதான் மனதை குருடாக்கி இருக்கிற பிசாசு. நம்முடைய மனசு குருடாகி இருக்குதா இல்லையான்னு இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்ற, நான் எழுதி கொடுக்கிறேன்னா அந்த எழுத்துக்கள் ரொம்ப ஆழமான அஸ்திவாரம் உள்ளவைகள். தேவன் தம்முடைய வார்த்தையை பார்க்கல, அதிக பிரஸ்தாபத்தை மகிமையை வேற எதுக்குமே கொடுக்கல. இந்த உலகத்துக்கு கூட அவர் பெரிய அஸ்திபாரம் போடல. ஒவ்வொரு எழுத்துக்கும் பெரிய அஸ்திபாரத்தை ஆண்டவர் போட்டிருக்கிறார். அந்த வார்த்தையினால எழுது, பாக்கியவான் என்று எழுது. யார் பாக்கியவான்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். இன்னொன்னு கூட நீங்க வாசிச்சு பாருங்க. பிரசங்கி 4வது அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கி 4:2.
Jesus. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களே பாக்கியவான்கள் என்றேன். இங்க பாருங்க, இதாங்க ஞானம். மரித்து போனவங்க யாரு? பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்படியானால் மரணம் என்பது என்ன சொல்லுங்க? மரணம் என்பது சுவாசம் டு விசுவாசம். அல்ல கவனிங்க, சுவாசம் டு விசுவாசம், சுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு. அல்ல கவனிங்க, இது அப்கிரேட் ஜீவன், இது முடிந்து போகாத ஜீவன், அழிவிலிருந்து அழியாமைக்கு, அனித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு. இதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு போகிறத சாத்தான் பிசாசு பயங்கரமானதுன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் எழுதி கொடுக்கிறேன், அது பயங்கரமானதல்ல, அது பாக்கியமானது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, அதே வசனத்தை திரும்ப வாசிங்க, அதே வசனத்துல அடுத்த பகுதி வாசிங்க. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து, இல்ல 14-13 அவர்கள் தங்கள் பிரயாசங்களை எடுத்து வச்சிருக்கிறீங்களா எல்லாரும் பைபிள? பிரயாசங்களை விட்டு ஒளிந்து வெளிப்படுத்துற விசேஷம் 14-13 பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து. அல்ல கவனிங்க, ஒழியறது அழியறது எது? அல்ல கவனிங்க, இந்த இடத்துல மரணம்னா நாமே ஒழிஞ்சு போற மாதிரி பிசாசு அப்படி மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். மரணம்ன்றது நீங்க ஒழியறதல்ல, உங்க பிரயாசங்கள் ஒழிகிறது. நல்ல கவனிங்க, எது ஒழியுது? உங்கள் பிரயாசம் ஒழியுது. என்ன பிரயாசனம்? பிரயாசம் நீ என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னையிலிருந்து இது வரைக்கும் தொடர்ந்து மூச்சு விட்டுட்டே இருக்கிறீங்கல்ல, இதுக்கு இளைப்பாறுதல் இல்லவே இல்லையா? கொஞ்சம் கூட என்னதான் கண்ணை மூடி கான்சியஸ் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு இந்த மூச்சு என்ன செஞ்சிருக்கு, வந்துருக்கு. இது பெரும் பிரயாசம். பசி, சாப்பிட்றோம், அதோட திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னு இல்லை. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் அடிவயிறு கேட்குது. சரி, சாப்பிட்டா அதோட முடிஞ்சுன்னு சொல்லி பார்த்தா திரும்பவும் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா என்ன செய்யுது இருக்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி தாகம் வருது, தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிச்ச பிற்பாடு நிற்கணுன்னு பார்த்தா அப்புறம்தான் ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்குன்ற மாதிரிலாம் என்ன செய்யறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து இந்த பிரயாசங்கள்லாம் இந்த சரீரத்தில் என்ன செய்யுது, நிறைய இருக்கு. இந்த பிரயாசங்கள் எல்லாம் நீங்க சரீரத்தில் இந்த சுவாசத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த பிரயாசங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கு. பசி, தாகம், வியாதி, விபத்து, மூப்பு, மரணம், இது எல்லாமே இங்க இருக்குது. இந்த சரீரம் எப்ப வேணாலும் தாக்கப்படலாம். இந்த சரீரம் எப்ப வேணாலும் தாக்கப்படலாம். ஏனென்றால் தாக்குதலுக்குள்ளாக கூடிய ஒரு இடத்துல தான் நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. நீங்க மண்ணுக்கு மேல இருக்கிறீங்க. எப்ப வேணாலும் இது உங்களை உள்ள என்ன செஞ்சிடும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்துங்க, உங்க காலுக்கு கீழே அந்த மண் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. இல்லைன்னா அன்னைக்கே மண்ணுக்கு கீழே உங்களை வச்சுட்டு ஸ்தோத்திர கூட்டம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க பூமியில. அதுதான் இன்னைக்கு. ஒன்று மட்டும் சொல்றேன், அருமையான தேவ பிள்ளையே, தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து என்ன செய்வாங்களா, இளைப்பாறுவார்கள். வசனம் சொல்லுது இளைப்பாறுவார்கள். அப்ப இளைப்பாறுதல்னா என்ன சொல்லுங்க? இளைப்பாறுதல்னா என்ன? நல்லா சொகுசா தூங்குறதுக்கு பேரு இளைப்பாறுதல் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எண்ணெய் தருவேன், எண்ணெய் ஜீவனா தருவேன், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன், நான் உங்களுக்கு முடியாத வாழ்க்கையை தருவேன், முடிவில்லாத வாழ்க்கையை தருவேன், நான் என்னையே உங்களுக்காக என்ன செய்யறேன், கொடுக்குறேன், என்கிட்ட வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது எல்லாமே இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நமக்கு சுமை. சரீரத்தை விட்டு வெளில வந்தா சுமைன்றது ஒண்ணுமே இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருல. அப்ப இந்த சுவாசத்தை தான் நீங்க பெருசா என்ன செய்றீங்க, நினைக்கிறீங்க. இந்த சுவாசம் நிக்கிற இடத்துல விசுவாசம் ஆரம்பிக்கிற அந்த இடத்துக்கு நீங்க போகிற அந்த ஒரு புள்ளியே ஒரு பயங்கரமான ஒன்றா பிசாசு எல்லாருக்குள்ளயும் என்ன செய்யறா, காண்பிச்சுட்டு இருக்கிறா. சங்கீதம் 116:15 வாசிங்க. சங்கீதம் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது,
நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அருமையானது இருக்கு. இப்ப சொல்லுங்க, மரணம் இனிமையானது, அருமையானது, அது பாக்கியமானது, அது நல்லது. ஹலோ, இருக்கீங்களா? மரணம் நல்லதா கெட்டதா? ஏமா இப்படி இருக்கிறீங்க? நீங்க இந்த சுவாசத்தை எப்பயுமே பிடிச்சிக்க முடியாது. நீங்க இழுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் அது இழுத்துக்கிட்டே என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால தான் சொல்றேன், ஆண்டவருடைய பார்வை யாருக்கு இல்லை? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஆண்டவருடைய பார்வை உங்களுக்கு இருக்கணும்னு தான் நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். விசுவாசத்துக்கு ஒரு கண்ணு இருக்கு. விசுவாசம் தான் தேவன், அவருடைய பார்வை தான் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த பார்வை இல்லாதனால தான் அருமையானதை நீங்க கொடுமையானதா நினைக்கிறீங்க. அருமையானதை எப்படி நினைக்கிறீங்க? கொடுமையானதா நினைக்கிறீங்க. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களை பெற வேண்டும் என்று சொல்லி. எபேசியர் 1:19 வாசிச்சு பாருங்க. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றோம் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப என்ன கவனிங்க, அவனுடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய வல்லமை. இந்த சரீரம் பலவீனம் உள்ளது, நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் வல்லமை உள்ளது. நல்லா கவனிங்க, இந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் இயேசுவே அந்த வல்லமை எழுப்பினது போல நீங்க உயிரோடு இருந்தா ஒரு இமை போதில் ஆண்டோடைய வல்லமை அந்த சரீரத்தை மறுரூபமாக்க கூடும். மரித்து போயிருந்தால் அழிவில்லாதவர்களாய் உங்களை மீண்டும் எழுப்ப தேவனுடைய வல்லமை போதுமானதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை நீங்கள் அறிய வேண்டும் என்றுதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று யார் விரும்புறா? அல்லேலூயா. இந்த பார்வை இல்லாததுனாலதான் நிறைய இடங்கள்ல ஆண்டோடைய பிள்ளைகள் செத்தாலும் அங்க என்ன வருது பார்த்திருக்கிறீங்களா? நீங்கள் நம்பிக்கையற்றவர்களை போல அழுகிறது விசுவாசத்துக்கு அவமானமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிகளானால் பாக்கியமானதை கொண்டாடுவோமா? பாக்கியமானதுக்காக அழுது புலம்புவோமா? கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுக்காக பிசாசு இன்றைக்கு துக்கப்பட வச்சிருக்கிறான், அழுது புலம்ப வச்சிருக்கிறான், ஒப்பாரி வைத்து ஓலமிட வைத்திருக்கிறான். இதான் பிசாசுடையது. புரியுதா? அப்படியானால் அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். நீங்க ஜெயிச்சிங்கன்னா மரணமே உன் கூர் எங்கே? ஒரு புள்ளி. என் சுவாசம் முடியும் போது என் விசுவாசம் துவங்குகிறது. அல்லேலூயா. என் சுவாசம் முடியும் போது என் விசுவாச வாழ்க்கை துவங்குகிறது. என் சுவாசம் கண்டிப்பாக முடியும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் என் விசுவாசத்தின் ஓட்டம் அதை நோக்கித்தான் இருக்கும். இந்த சுவாசத்தில் நான் இருக்கும் போதே எனக்குள்ளே விசுவாசத்தை துவங்கின அவரை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கிறேன். அவர் தான் தொடங்கினவர், அவர் தான் முடிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துடைய துவக்கமும் முடிவும் இந்த சுவாசத்துக்குள்ளேயே ஆரம்பித்து விட வேண்டும். நல்லா புரியுதா உங்களுக்கு? இந்த சுவாசத்திலேயே ஆரம்பிக்கும் போது இந்த சுவாசம் நின்னால் உங்களுக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அதனால பயங்கரமானதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்று ஆண்டவர் பாக்கியமானதுன்னு சொல்றாரு. கொடுமையானதுன்னு நினைக்கிற ஒன்று ஆண்டவர் அருமையானதுன்னு சொல்றாருன்னா, அவர் சொன்னா அருமையானதா தான் இருக்கும் இல்லையா? அவர் சொன்னது அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்க? ஆண்டவரே நாருமே. நீங்க எதை நினைக்கிறீங்க? சுவாசம் போன பிற்பாடு ஷூ எடுத்துட்டா என்ன இருக்கும்? சொல்லுங்க. ஷூ எடுத்தா என்ன இருக்கும்? வாசம். அந்த வாசம் தான் நாருமேன்றார். சுவாசம் போன பிற்பாடு இதுல இருந்து என்ன வருமா? 4 நாளுக்கு அப்புறம் வாசம் வருமா?
திரும்பவும் இதுக்குள்ள இந்த விசுவாசம் வாசம் பண்ண முடியாது. தேவன் இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. மீண்டும் ஆண்டவர் இதை மறுரூபமாக்குகிற வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் ரோமர் 10வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திரும்பலாம். ரோமர் 10வது அதிகாரம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், வாசிங்க 8வது வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த இடத்துல 3 காரியம் இருக்கு, கவனிங்க. இந்த வார்த்தை எங்க இருக்குதா? சமீபமா இருக்குதா? அப்புறம் எங்க இருக்குதா? வாயில இருக்குதா? அப்புறம் எங்க இருக்குதா? இருதயத்துல இருக்குதா? அல்ல, கவனிங்க. சமீபமா இருக்கு. இததான் இயேசு எப்படி சொல்றாருன்னா, மத்தேயு 4:17 வாசிங்க. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. அல்ல, கவனிங்க. இந்த வார்த்தை இப்ப எங்க இருக்குதா? உங்களுக்கு சமீபமா இருக்கு. எல்லாம் கவனிங்க. இந்த வார்த்தை தான் இயேசு. இருக்கிற இடம் தான் எது? பரலோகம். அந்த பரலோகம் இப்ப எப்படி இருக்குதா? சமீபமா இருக்கு. இப்ப இந்த வார்த்தை உங்க வாயில வருதுன்னா, இந்த வார்த்தை அறிக்கையா மாறுது. எப்படி மாறுது? இந்த வார்த்தையை நீ அறிக்கை செய்து. அப்ப நான் வாயில நான் வந்து பேசும்போது எப்படி ஆகுது? அறிக்கை ஆகுது. அது இருதயத்துக்குள்ள போய் நான் வாழும்போது அது விசுவாசமா மாறுது. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை உன்னுடைய செவிக்கிட்ட இருக்கு. இந்த வார்த்தையை நீ வாங்கி நீ அறிக்கை பண்ணும்போது அது அறிக்கையா தான் இருக்கும். அறிக்கையா தான் இருக்கும். பேசுறது ரொம்ப ஈஸி. பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா இருதயத்துக்குள்ள அதை கொண்டு போய் ரத்தத்தோடு துடிப்போடு நீங்கள் கலந்து அதை உங்களுடைய வாழ்க்கையா நீங்க மாற்றும் போது ரட்சிப்புண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குது. ஒரே பேரான குமாரன் தான் ஒருவரும் கெட்டு போகாத ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ஒரே பேரான குமாரன் தான், அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் விசுவாசம். அதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. அந்த வார்த்தை இன்றைக்கு வாயில இருக்க விரும்பல, இருதயத்துல இருக்க விரும்புது. அல்லேலூயா. இந்த வார்த்தை உன்னுடைய செவிக்கிட்ட வருது. இந்த வார்த்தையை உள்ள வாங்கி இருதயத்துல கொண்டு போகணும்னா, ஆமேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது உங்களை உற்சாகப்படுத்துவோம். இன்னைக்கு நீங்க பல சபைகள்ல பாருங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இடையிடையே என்ன செய்வாங்க? அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நாளடைவில் அப்படியே காலப்போக்கில் எல்லாம் அப்கிரேட் ஆகி மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள். அப்படியானால் முன்னே இருக்கிற எல்லாரையும் மரித்தவர்களை போல நின்று இவங்க என்னதான் நம்ம சொன்னாலும் இவங்க வாயிலிருந்து ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் வரவே வராது. எவ்வளவுதான் ஆழமான சத்தியத்தை சொன்னாலும் ஆமேன் அல்லேலூயா அவங்க சொல்லவே மாட்டாங்கன்ற உணர்வோடு நான் இருக்கக்கூடாது. நல்ல சத்தியம் வரும்போது முன்னே நிற்கிறவர்கள பார்க்காதீங்க. தேவன் நேசித்து உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடாக, தேவன் நேசித்து உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கிற ரகசியமாக இதை உள்ள வாங்கி எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை வாயில் இருக்கிறதல்ல, அது எங்க இருக்கணும்? எழும்புவோம். அது சமூகத்துல எல்லாரும் எழும்புங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாயில இருக்கிற வரைக்கும் அது சுவாசமா இருக்கு, நாசியில இருக்கிற வரைக்கும் அது சுவாசமா இருக்கு. அது இருதயத்துக்கு போகும்போது தான் விசுவாசமா மாறுது. அல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவைன்னு நினைச்சு தேவைக்கு பின்னால உங்களை ஓட வச்சு தேவனை தேட முடியாத ஒரு தடையை பிசாசு உண்டு பண்ணுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைக்க முடியாத ஒரு நிலையை பிசாசு உண்டு பண்றான். தேவைகளை முன்னால வச்சுட்டு அதுக்கு பின்னால தேவனை வச்சிடுறோம். அதனாலதான் தேவைகள் தேவனை மறைச்சிடுது. தேவைகள் தேவனை மறைச்சிடுது. எது தேவைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, எது தேவைன்னு பிசாசு உங்களை நினைக்க வைக்கிறானோ, அதெல்லாம் உண்மையில் தேவையில்லை, உண்மையான தேவையும் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீ முதலாவது தேடும் போது
இந்த தேவைகளை எல்லாம் தேவன் தானாக நீரோடையை போல உனக்கு பின்னே பாய்ந்து வர செய்கிறார். நன்மையும் கிருபையை அவர் உனக்கு பின்னே தொடர்ந்து வர செய்கிறார். நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது உன்னை தேடி வரும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீ எது ஜீவன் நினைச்சிட்டு இருக்கிற, அது ஜீவன் அல்ல, அது விசுவாசம். அது விசுவாசம் மட்டும்தான். ஆனா விசுவாசம் தான் ஜீவன். நீ இங்க இருக்கிற, உன் ஜீவன் அங்க இருக்குது. உன் ஜீவன் அங்கே இருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட மறைந்து இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இம்மானு பெங்களூர்ல இருக்கிறான். ஆனா அவன் குடும்பம், அவன் உறவு, அவன் உயிர்லாம் இங்க திருப்பூர்ல இருக்கு. அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் அங்க இருக்கிறேன். அது வெறும் சுவாசம் மட்டும்தான். நான் என் விசுவாசம், என் நம்பிக்கை, என் உறவு, என் உயிரெல்லாம் திருப்பூர்ல இருக்கு. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும், எப்போ லீவு கிடைச்சாலும் உடனே ஓடி வர வேண்டும் என்கிறதான அந்த வேட்கையும் விருப்பமும் அந்த ஈகர்னஸ் அவனுக்குள்ள இருப்பது போலதான். எனக்கு ஒரு வீடு அங்க இருக்கு, எனக்கு ஒரு பிதா அங்கே இருக்கிறார், எனக்கு வேண்டி எல்லாம் அங்கே இருக்கிறது, முடிவில்லாத வாழ்க்கை அங்க இருக்கு, எனக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதம், அதுதான் விசுவாசம். தேடி போய் நான் சேகரிக்கிற இந்த சொத்துக்கள் எனக்கு விசுவாசம் அல்ல, இதெல்லாம் சுவாசம். இதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து கத்திருக்கிறார். ஓயத்தோமா சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். இந்த வார்த்தை ஒன்றாய்களை தரையில விழ விட்டுடாதீங்க. அந்த மகிமையின் நம்பிக்கையை, அந்த மகிமையான விசுவாசத்தை உங்களுக்கு அன்பித்து கொடுத்திருக்கிறேன். இதை குறித்து இன்னும் ஆழமாக தேவ சமூகத்துல கேளுங்க, தியானிங்க. இனி ஒருபோதும் உங்க வாழ்க்கையில மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. மரித்து போன யாருக்காக அழாதீங்க. கிறிஸ்துவுடனே வாழாத உலக மக்கள் மரித்தா அழுங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மரிக்கிறாங்கன்னா அதுக்காக சந்தோஷப்படுங்க, பாடுங்க. அப்பா, இந்த பாடுகளை விட்டுட்டு, இந்த பிரயாசங்களை விட்டுட்டு நிம்மதியான ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அந்த சந்தோஷம்தான்
பாக்கியமா நினைக்கிறதான அந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்கட்டும். இதுவரைக்கும் நீங்க நம்பிக்கொண்டிருந்த கொடுமையானது எல்லாம் அருமையானதாக மாற்றட்டும். எல்லாரும் ஒரே குரல்ல ஏக மனதோடு இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.